நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கு ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதிலே என்ன உங்களுக்கு தயக்கம்? யாருக்கு பயப்படுகிறீர்கள்? முதல்வர்களே, காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் இருக்கணும் தான். சென்னை நகர வீதிகளில் கார் பந்தயம் அல்ல, எங்களுடைய கோரிக்கை பந்தயங்களை நாம் நடத்தியாக வேண்டும். இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை, அதனால் கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார். கவலைப்படாதீர்கள் தோழரே, இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புதியவர்களாக இருக்கிறார்கள். 14 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டூழியங்களுக்கும் எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக என்னோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 7% என்று தோழர் சொல்றார், தியாக சொல்ற 9% பிரிட்டிஷரை நமக்கு கொடுத்தான்றார். அதனால 7 வேணாம் 9 வேணாம், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து. என் இஸ்லாமிய உறவுகள் 12% இருக்கான், இல்ல 5% இருக்கான், இல்ல 17% இருக்கான், இல்ல 7 இல்லையா 5 தான் இருக்கா, இல்ல 3 இல்ல 2 தான் இருக்கானா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா? ரோஜா பூ இதில் போடலாம், தாமரை இதில் போட்டுறாதீங்க, பாலை காவி ஆக்கிடும். நாங்கள் கிண்டியில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார், எதுலேயும் காவி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சென்ட்ரல்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டர் எதில் வேணாலும் காவி அடிக்கலாம். என்னடா இவர் இதை போட்டுட்டு பேசுகிறான்னு பார்க்காதீங்க, இது சத்தியத்துக்கான காவி. அது எம்எல்ஏவாகி போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு, ஏற்கனவே 2 முறை போனது இல்லை, இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக 2021 சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை, என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று தான் சொன்னேன். நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நீங்க யாரோட கூட்டணினாலும் எனக்கு கவலை இல்லை. எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும். முன்னமே இந்த மேடையில் பேசிய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருப்பது திமுக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இதிமுக என்று சொன்னால் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தமிழுடைய பண்பாட்டு மீட்சி மீட்பதற்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தபோது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது எஸ்டிபி. அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்லை, இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் ஈட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம். இன்றைய அரசியல் களத்தில் எஸ்டிபி கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தாலும் அதன் சார்பாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் பேரவைத் தலைவர் மாண்புமிகு என் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தாலும் எங்கள் உறவு என்பது 2011 இன்று வரையில் எஸ்டிபியோடு தொடங்குகிறது. இது இடையில் வந்த உறவு அல்ல, இது நிரந்தரமான உறவு. உலகம் முழுவதும் வாழ்கின்ற எம் தமிழ் மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எம் இஸ்லாமிய உறவுகளுக்காகவும் எங்கு எந்த அநியாய அக்கிரமங்களை ஆதிக்க அரசுகள் செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற களத்தில் நிற்கின்ற மகத்தான இயக்கம் எஸ்டிபி கட்சி. அந்த கட்சி இந்த பேரணியை ஒழுங்கு செய்த போது அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் நம்முடைய முபாரக் தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி இல்லை, ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கைது செய்வோம் என்று சொன்னபோது நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள், அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் போராட்ட களத்திற்கு வருகிறோம் என்று அறிவித்தார்கள். காலை என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை, அதனால் கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார். கவலைப்படாதீர்கள் தோழரே, இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புதியவர்களாக இருக்கிறார்கள். 14 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டூழியங்களுக்கும்
எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக என்னோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள். எஸ்டிபியின் துணை அமைப்பாகவும் நட்பு அமைப்பாக இருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சிகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிகச் சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களுக்கு ஒன்றென்றால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மறவர் படைதான் எஸ்டிபியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும். பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம், அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம். அந்த அடிப்படையில் பாசிச பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய நெல்லை முபாரக் தலைமையில் நடைபெறுகிற இந்த பேரணியை நீங்கள் பார்க்க கூடாது. தொடர்பெடுத்து முதலமைச்சர் அலுவலகத்தோடு பேசினேன், தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவினுடைய தலைவரோடு பேசினேன், சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோடு பேசினேன், உளவு பிரிவினுடைய எஸ்எஸ்பி என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளோடு பேசினேன். நான் பொறுப்பேற்கிறேன். 14 ஆண்டு காலம் இந்த மண்ணில் எஸ்டிபி நடத்திய எந்த போராட்டத்திலும் இன்றைக்கு பாசிச பாரதிய ஜனதா கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை மிரட்டல்களை விட்டதில்லை. பிரியாணி குண்டாக்களை தூக்கி ஓடியதில்லை. பல்லாயிரக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு. தமிழுடைய பண்பாட்டு மீட்சி மீட்பிற்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தபோது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது எஸ்டிபி. அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல, இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் ஈட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம். அதுவும் நம்முடைய நெல்லை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள், பாசக்காரர்கள். நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள், பேரணியை நடத்தி காட்டுகிறோம். உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்து செல்வார்கள் என்று சொன்னேன். தோழிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன், ஒரு 5 நிமிடம் பொறுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கல்ல, அதிமுக திமுகவோடு யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை தலைவர்களும், இங்கு வாழ்த்தி சென்றிருக்கிற ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள். நாங்க தான் மேடை ஏறுறோம். இங்க தோழர் தியாகுவோ, இங்க என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ, வழக்கறிஞர் பாப்பா மோகனோ, என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ, அடிகளாரோ, இன்னும் வருகிறது வாழ்த்திருக்கிற எந்த என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள். ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னபோதே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் இருக்கணும் தான். அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திங்க அப்படி என்று சொல்லி கடைசியில் நம்ம தியாகத்தோடு சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவ நாத்தம் பிடிச்ச ஓரத்தில் தான் விடுறீங்க, பேரணி கேட்டது இந்த வழி. அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இங்கு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வழிகின்ற அந்த வாய்ப்பை மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும். இங்க இருக்கிற தியாகம், இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும், இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும், நாங்கள் எல்லாம் கடந்த கதே நம்முடைய நெல்லை முபாரக்கும் நம்முடைய தகலான் பாகி அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது 10 ஆண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்புதான் ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியது. அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக உங்களிடத்தில் வேண்டுவது,
தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டமைப்பில் ஏகமனதாக அன்றைக்கு 150க்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலே வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர், அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். முதலமைச்சரிடம் நீங்க 150 பேரை கூட்டம் வந்தா கோட்டையில் நான் எங்க உட்கார்ந்து பேசுறதுன்னு கேட்டாங்க. இது கூட்டமைப்பு 14 ஆண்டு காலம் நாங்க கட்டி காத்து நடத்திட்டு வரோம். இதுல 10 பேர் வாங்க 20 பேர் வாங்கலாம் கூப்பிடாதீங்க. நாமக்கல் மாளிகையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூடி பேசுகின்ற அந்த இடத்தில் எங்கள் முபாரக்கோடும் திருமுருகனோடும் தியாகோடும் எங்கள் ராஜேஸ்வரியோடும் நாங்க வரேன்னு சொல்லியிருக்கிறேன். கூட்டமைப்புல இன்னைக்கு இருக்கிற சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், நம்முடைய பல அரசியல் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, எல்லா கட்சியும் இருக்கு, ஷெரீப் உட்பட, தடாரஹிம் உட்பட எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 7% என்று தோழர் சொல்றார், தியாக சொல்ற 9% பிரிட்டிஷர் நமக்கு கொடுத்தான்றார். அதனால 7 வேணாம் 9 வேணாம், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து. என் இஸ்லாமிய உறவுகள் 12% இருக்கான், இல்ல 5% இருக்கான், இல்ல 17% இருக்கிறான், இல்ல 7 இல்லையா 5 தான் இருக்கா, இல்ல 3 இல்ல 2 தான் இருக்கானா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா? பீகார்ல எடுக்கல, ஒடிசாவில் எடுக்கல. இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அங்க வகிக்கின்ற இந்திய கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்களா இல்லையா? அது முன்னோட்டமாக இன்னைக்கு தெலுங்கானாவில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? ஏன் சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது? அதனால் இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய இந்த மாபெரும் பேரணியின் ஊடாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை வழங்குங்கள். 2 எம்எல்ஏவாய் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு, ஏற்கனவே 2 முறை போனது இல்லை, இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக 2021 சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை, என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று தான் சொன்னேன். நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்க யாரோட கூட்டணினாலும் எனக்கு கவலை இல்லை. எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அப்படிதான் இந்த பரோல் விடுப்பு, உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையிலே கொண்டு வந்து அனுமதித்தது. ஆக இந்த 2 கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள். நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கு ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? யாருக்கு பயப்படுகிறீர்கள்? முதல்வர்களே, உங்களுக்கு இன்னைக்கு பரிந்து பேசுகிற கொஞ்சி உறவாடுகின்ற RSS சங் பரிவார கும்பல்கள், மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிக்க மாட்டான். நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள், போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எமது எஸ்டிபி கட்சியினுடைய 2 கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும். இங்கே தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த சென்னை நகரத்தில் கடந்த காலத்தில் அரசியல் பேரணிகள் அண்ணா சாலையிலும் பெரியார் சாலையிலும் காமராஜர் சாலையிலும் நடந்ததுண்டு. இப்போது அது கூவம் கரைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதானால் கடற்கரை சாலையிலே நடத்தலாம், காமராஜர் சாலையிலே நடத்தலாம். ஆனால் ஒரு கோரிக்கை பேரணி நடத்துவதானால் இந்த காவல்துறை நமக்கு ஒதுக்கி கொடுக்கிற இடம் கூவம் கரைதான். மற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு முன்பு இந்த சென்னை நகரத்தில் கடற்கரையில் மாநாடு நடத்துகிற உரிமையை நாம் கோரி பெற வேண்டும். அதற்காக போராட வேண்டும். சென்னை நகர வீதிகளில் கார் பந்தயம் அல்ல, எங்களுடைய கோரிக்கை பந்தயங்களை நாம் நடத்தியாக வேண்டும். நண்பர்களே,
இந்தியாவில் இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 1902 கோலாப்பூர் மகாராஜா சத்ரபதி சாகு மகாராஜ் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். பிரித்தானிய இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்ட வரலாற்றில் முதல் அரசமைப்பு சட்டத்திற்கு வழி செய்த மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதலாக இடஒதுக்கீட்டை பெற்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். 9 விழுக்காடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு. அந்த தொகுதியிலே முஸ்லிம் தான் போட்டியிட முடியும், முஸ்லிம் வாக்காளர்கள் தான் வாக்களிப்பார்கள். தனி வாக்காளர் தொகுதி என்ற கருத்தை அம்பேத்கர் இதிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார். அம்பேத்கர் வருவதற்கு முன்பு, தந்தை பெரியார் வருவதற்கு முன்பு, இந்தியாவில் இடஒதுக்கீட்டு இயக்கம் வளருவதற்கு முன்பு 1909 ஆண்டில் அரசியல் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்கள் பெற்றார்கள். 1906 தான் ஜின்னா முஸ்லிம் லீக்கை தொடங்கினார். காந்தியார் இந்தியாவில் நடத்திய முதல் போராட்டம் கலீஃபத் இயக்கம். அது இஸ்லாமியரை திரட்டி நடத்தப்பட்டது. அலி சகோதரரோடு அவர் நடத்தினார். இன்றைக்கு இஸ்லாமியருடைய வாழ்க்கை நிலை என்ன? இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கை என்ற கருத்து, அந்த சாதிகளுக்கான கோரிக்கை என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனால் ராஜேந்தர் சச்சார் அறிக்கையிலே சொன்னார், சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட வகுப்புகள், சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், இதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அந்த வகுப்புகள் என்று பார்த்தால் எஸ்சி எஸ்டி வகுப்புகளை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கிற சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்று சச்சார் குழு அறிக்கை கூறியது. ஆனால் இன்றைக்கும் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதில் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு முனைப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தான் இஸ்லாமியர்களை பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலிலே சேர்த்து அதற்குள்ளே ஒரு உள் ஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகள் இடஒதுக்கீட்டுக்கு தகுதி படைத்த பொதுத்துறையை அழித்துவிட்டு, பொதுத்துறை சொத்துக்களை விற்றுவிட்டு இந்தியாவுடைய சூப்பர் ரிச் எனப்படுகிற பெரும் பணக்காரர்கள், பெருமுதலாளிகள், இவர்களுக்கு வாய்ப்பளிப்பதாக இருக்கிறது. இது நம்முடைய பொருளியலை நாசமாக்குவது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதை போட்டு நசுக்குவதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை என்பது சமூக நீதிக்கான கோரிக்கை, ஜனநாயகத்துக்கான கோரிக்கை மட்டுமல்ல, நம்முடைய பொருளியல் வாழ்வை பாதுகாப்பதற்கான கோரிக்கை. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே எழுதி வைத்து விட்டார்கள், ஜனநாயக இறைமையுள்ள சோசியலிச சமயச்சார்பற்ற குடியரசு என்று. எல்லாம் அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இதை மேலும் மேலும் வலுப்படுத்துகிற முயற்சியை மதத்தின் பெயராலே அவர்கள் செய்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இந்துத்துவவாதிகளுக்கு, RSS காரர்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற மோடி அமித்ஷா கும்பலின் முன்னோடிகளுக்கு இஸ்லாமியர் மீது ஏன் வெறுப்பு தெரியுமா? இது ஒரு மதம் என்பதற்காக அல்ல. இந்துத்துவ தேசியத்தை முன்னெடுத்த சவர்கார் இறை அன்பரே அல்ல, ஆனால் அவர் இந்து தேசியத்தை முன்னெடுத்தார். பொருள் என்ன தெரியுமா? இதே மோடி அரபு நாடுகளுக்கு செல்லுகிறார், அங்கிருக்கிற ஷேக்குகளை கட்டி தழுவுகிறார், ஈரானோடு உறவு வைத்துக் கொள்கிறார், அங்கே எரிவாயுவும் எண்ணெயும் கிடைக்கிறது என்பதற்காக. ஆனால் இங்கிருக்கிற முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்று கருதுகிறார், அவர்களுக்கு ஒதுக்கீடு தரக்கூடாது என்கிறார், அவர்கள் இந்த சமூகத்தை முழுவதும் மாற்ற முயல்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டுகிறார். என்ன காரணம் தெரியுமா? அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் யார் என்றால் இவர்கள்தான் இந்து சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டு சேரிகளிலே அடைக்கப்பட்ட மக்கள். அந்த வெறுப்பு, ஒடுக்கப்பட்ட சாதியினர் மீதான வெறுப்பு இஸ்லாமியர் மீதான வெறுப்பாக வெளிப்படுகிறது. இதே வெறுப்பை அத்வானியின் மருமகன் அப்பாஸ் முக்தார் நக்வியிடம் காட்டுவார்களா? ஏனென்றால் அவர் பார்ப்பனராக இருந்து முஸ்லீமாக மாறியவர். மதம் மாறியவர்களிலும் அவர்கள் இஸ்லாமியர்களிலும்
அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் இஸ்லாமியரின் போராட்டம் மட்டுமல்ல, முனைக்கு மக்கள் அனைவருடைய போராட்டம். எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் அனைவரிலும் ஒரு அங்கமாக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய போராட்டம். இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் காக்க வேண்டிய போராட்டம். சிறைப்பட்டோரின் விடுதலை குறித்து நாம் பலமுறை பேசிவிட்டோம். இங்கே தோழர் மோகன் இருக்கிறார். நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இப்போது பலரும் காப்பு விடுப்பிலே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் சொன்னது தெரியுமா? நீதிபதி சொன்னது, உங்கள் அரசு அவர்களை விடுதலை செய்ய விரும்புவதாக சொல்கிறீர்கள். ஆளுநர் நினைத்தாலும் அந்த விடுதலையை தடுக்க முடியாது என்பதை அறிவு சார்பிலே வழக்கு நடத்தி நாம் மெய்ப்பித்து விட்டோம். இந்த ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று உச்சநீதிமன்றம் ஒரு முறைக்கு இருமுறை குட்டிவிட்டது. இந்த கோப்புகளை போட்டுக்கொண்டு உட்காருவதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை என்று சொல்லியாகிவிட்டது. அப்படியானால் அதுவரை இவர்கள் ஏன் சிறையில் இருக்க வேண்டும்? நாங்கள் காப்பு விடுப்பிலே அனுப்புகிறோம் என்றுதான் நீதிபதி சொன்னார். ஆக இவருடைய விடுதலைக்கான எல்லா வாசல்களும் திறந்து விட்டன. ஆனால் நீங்கள் அவர்களை வெறும் காப்பு விடுப்பில் விடுப்பது, ஒரு சிலரை இன்னும் சிறையில் அடைப்பது என்ற நிலையில் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன் நண்பர்களே, இதை நீதிமன்றத்திற்கு போய்தான் இந்த விடுதலையை சாதிக்க வேண்டுமா? உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்தலிலே உங்களை பதவியேற்க விடுவதற்கு அனுமதி மறுத்து ஆளுநருக்கு நேரமில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு போய்தான் நீங்கள் எம்எல்ஏ ஆவீர்களா? நீதிமன்றத்திற்கு போய்தான் அரசு பொறுப்பேற்குமா? உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமை சிறைப்பட்டவர்களுக்கு கிடையாதா? உங்களை காட்டிலும் அதிகமான உழைப்பு, அதிகமான அறிவு, அதிகமான ஈகத்திற்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய சிறையில் இருக்கிற தோழர்கள், சிறையில் இருந்து விடப்பட்டிருக்கிற தோழர்கள். அந்த முறையில் இது அனைத்து மக்களின் குடியாட்சிய உரிமைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் என்றும் போல் SDP கட்சியோடு இந்த போராட்ட அரசியலில் ஒரு தோழமை ஆற்றலாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் திகழும். நன்றி, வணக்கம். அன்பர்கள், இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருக்கக்கூடிய SDP கட்சி சார்ந்த சொந்தங்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கை தட்டும் போது கொஞ்சம் கம்மியாக தட்டுங்க, மேகம்லாம் பயப்படுது. உங்கள் கைத்தட்டு சத்தத்தை கேட்டு அது பேரணி நடத்தி இப்போ பக்கத்தில் கர்நாடகாவுக்கு போயிரும் போல இருக்கு. இந்த எழுச்சி, இந்த இடம் இடஒதுக்கீடினுடைய முக்கியத்துவத்தை, அவசியத்தை வலியுறுத்துகிறது என்று நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் காவல்துறை, ஒரு பக்கம் சகோதரிகள், ஒரு பக்கம் சகோதரர்கள், இந்த பக்கம் மீடியாக்கள், மேடை எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படித்தான் இந்தியாவை, இப்படித்தான் தமிழ்நாட்டை நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்காக இடஒதுக்கீடு தேவை இருக்கிறது. முன்னமே இந்த மேடையில் பேசிய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருப்பது திமுக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இதிமுக என்று சொன்னால் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு. ஆக நாம் இங்கே முழங்கிய இந்த முழக்கங்கள், தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுத்துவிட்டு எங்களை ஏமாற்றுவது முறையா என்பது அவருடைய காதுகளிலே விழ வேண்டும். ஒரு முதலமைச்சர்ல இன்றைக்கு 2 சிஎம், டெப்டி சிஎம், சிஎம், டிசிஎம் 2 பேருக்கு நாம் கேட்டுக்கொள்வது பிசிஎம் கோரிக்கையை கேளுங்கள் என்பதுதான். பிசிஎம் கோரிக்கையை கேளுங்கள், 7% அவர்களுக்கு அதை உயர்த்தி கொடுங்கள் என்பதுதான். இப்போ வெளியில் என்ன பேசப்படுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற 69லேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஒரு 10% ஒரு பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தெரியும். இப்போ அது எந்த நிலையில் இருக்குதுங்க உங்களுக்கு தெரியும். அதே போல் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அப்படின்னு இருக்குது, அதுவும் தேவையாக இருக்குது. இப்போ இந்த 69% என்பது எப்படி கடந்து வந்தது என்பது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இருவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அது நான் வரலாற்று ரீதியாக ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், இந்த 69% என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அரசு நமக்கு தந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சலுகை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களும் சரி, முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி மிக பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக, மாற்று கருத்து இல்லை. இந்த 9வது அட்டவணையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணித்தரமாக கொண்டு வந்த மாற்றம் என்பது இந்த 69% இடஒதுக்கீடுக்கு மிகப்பெரிய அரணாக அமைந்திருக்கிறது என்பதை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆக இது போன்ற கூட்டங்கள் நிகழும் பொழுதுதான்
இளைஞர்களும் சரி, நம்முடைய அரசு பணியாளர்களும் சரி, ஒதுக்கீடு என்றால் என்ன என்பதையே திரும்பி பார்க்கிறார்கள். நான் என் அன்புக்குரிய சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன், மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி ஒரு புறம் என்றாலும் சமூகத்திலே நாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி முக்கியமாக இருக்கிறது. நாம் அந்த தகுதியை அடையும் போதுதான் நம்முடைய உரிமையை நாம் கேட்க முடியும். ஆகையினால தயவு கூர்ந்து சமூகத்திற்கான இந்த கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் மேலும் கேட்கிறேன். காந்திஜி சொல்வார், ஒரு உரிமை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் கடமையை செய்ய வேண்டும். ஆக கடமையை செய்வதுதான் உரிமையை பெறுவதற்கான உண்மையான மார்க்கம் என்று அவர் சொன்னார். இன்று நாம் இங்கு முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மழையோ வெயிலோ இரவோ பகலோ, மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் சாயங்காலம் நடந்தது, குற்ற மழை. சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள், கொடையை கொண்டு போய் பிடிச்சோம். எல்லாரும் நனைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு மட்டும் கொடை தேவையில்லை, அந்த கொடையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தார் சகோதரர். அப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அதே போல் எஸ்டிபி தஞ்சாவூர்லேருந்து வரேன் கும்பகோணம், பண்டாரவாடையில் பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை. யார் போராடுறன்னு கேட்டால் எஸ்டிபி. இஸ்லாமியர்கள் சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், யார் போராடுவது? எஸ்டிபி. ஆக லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கலைங்கிறதுல இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்களுடைய ஒதுக்கீடு கொடுங்கள், மாநிலத்திலே ஒதுக்கீடு கொடுங்கள் என்று முழங்குவது வரைக்கும் எஸ்டிபி. குரலற்றவர்களுக்கு ஒரு குரலாக, பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு குரலாக யாராவது இங்கே இருக்கிறார்களா என்று கேட்டால் எஸ் இருக்கிறார்கள், எஸ்டிபி இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கட்சி இதுதான், எஸ்டிபிஐ. அதே போல நபிகளார் அலைஹிம் செல்லவர்கள் சொல்லுவார்கள், குரலற்றவனுடைய குரலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பின்னால் எவன் நிற்கிறாரோ அவருக்கு அவன் கூட இருப்பான். யார் இறை நம்பிக்கையோடு தன்னுடைய கடமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இறைவன் வழங்குவான்றார். இறைவன் சொல்லி காட்டுறான் திருக்குறான்ல. அந்த அடிப்படையில் சகோதரர்களை நாங்கள் உங்களோடு நிற்கிறோம். நாம் இங்கே இருந்து ஒத்த குரலாக தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கிறோம். நேற்றைய தினம் ரோபோட்டிக் ஆப்ரேஷன் சிஸ்டம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னையில். அது என்ன சிஸ்டம்? ஆப்ரேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ரொம்ப ரத்தம் வீணாகுது ஆப்ரேஷன் பண்ணும்போது, சின்ன சின்ன ரத்த நாளங்கள்லாம் அறுக்கும்போது ரத்தம் பீறிட்டு வெளியேறுகிறது, அதை இணைப்பதில் சிரமம் இருக்குது என்பதனால இந்த ரொபோட்டிக் கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கிறதுன்றாங்க. நான் அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீட்டையும் பார்க்கிறேன். இதுவும் ஒரு சென்சிட்டிவான விஷயம்தான். மண்டல் கமிஷன்லாம் வரும்போது எவ்வளவு உயிர் இங்கே போயிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும். அதே போல் மாநில அரசுலையும் எவ்வளவு போராட்டங்கள், தந்தை பெரியாராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அவருடைய காலகட்டத்தில் நடந்த போராட்டங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து, எப்படி நம்முடைய சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல அனைவரும் அமர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. நமக்கு இடஒதுக்கீடு வருவதனால இன்னொரு சகோதரனோ சகோதரியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இங்கே எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் தொகை இருக்கிறது என்பதை ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் போது யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது தெரியும். 3.5% என்பது இன்றைய நிலையில் இஸ்லாமியர்களுக்கு போதுமா என்று கேட்டால் சத்தியமாக போதாது. நான் ஒரு நூல் வாசித்து பார்க்கிறேன், சமூக நீதிக்கான அறப்போராட்டம் என்பதிலே PS கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்தியாவில் இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற இஸ்லாமியர்கள் மலம் அள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். சாக்கடை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிய கிறிஸ்தவங்களாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுப்பா, எங்கேயோ இருந்து பணம் வருதுப்பா. அப்போ இது போல இங்கே வாழ்வாதாரத்தை தொலைத்து விட்டு நிற்பவர்களுக்கு இங்கே குரல் இல்லை சொல்வதற்கு. இது போன்ற ஒரு மேடை அமைத்தால்தான் மக்களுக்கு சென்று சேரும். எதற்காக இடஒதுக்கீடு என்பது தெரியும். ஏன் இங்கே வந்து காத்து கிடக்கிறோம்? வந்துருங்க, எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களா? உங்களுக்கு, உங்கள் கையில் இருக்கிற குழந்தைகளுக்கு, உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை வரைக்கும் உரிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே நிற்கிறோம் சகோதரிகளே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை படித்தேன். ஒரு சின்னதாக 2 வரிகள் தான். ஒரு இடத்துக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து என்னையும் இங்கே வச்சுங்க, நானும் இங்கே தங்கணும்னு பிரியப்படுறேன், இது ஒரு ஆசிரமம் அப்படி எடுத்துக்கங்களேன், இங்கே நான் தங்கணும்னு பிரியப்படுறேன்னு ஒரு சாமியார் வர்றார். இப்போ சொல்கிறாங்க, இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இடம் பத்தலப்பா, உனக்கும் இடம் கொடுத்தா நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்றாங்க. அப்போது அந்த இடத்துல உள்ள தலைமை மடாதிபதி என்ன பண்ணுறார், இங்கே இடம் இல்லை என்பதை அவருக்கு சொல்லணும். ஆனால் அவருக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவர் என்ன பண்ணார்,
ஒரு கிண்ணம் நிறைய பால் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை எடுத்து இப்படி வைக்கிறார். அந்த கிண்ணத்தில் பால் ததும்பி நிற்கிறது. இன்னும் ஒரு துளி விழுந்தாலும் அந்த பால் சிந்தும். இதை எடுத்து அவர் மேடையில் வைக்கிறார். வந்திருந்தவர் பார்க்கிறார், புரிஞ்சுக்கிட்டார், இங்கே இடம் இல்லை, நீ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணார், பக்கத்தில் ஒரு தாம்பலத்தில் உதிர்ந்த ரோஜாப்பூ இதழ்கள் இருந்தது. அதை 4 அப்படி எடுத்து அந்த பால் மேலே அப்படி விட்டார். கப்பல் மாதிரி அது மிதந்துட்டு இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு அழகு. இது மட்டும் இல்லாமல் செய்தி என்னென்னா, நான் ரோஜா இதழ் போல இதை எடுத்து இது மேலே விட்டால் பால் சிந்தாது, அதற்கு நான் மேலும் அழகு சேர்ப்பேன் என்று சொன்னார். அதுபோல இஸ்லாம் சகோதரர்களுக்கு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து, மதவாரியான கணக்கெடுத்து, பொருளாதார வாரியான கணக்கெடுத்து இந்த ஒதுக்கீட்டை கொடுத்தால் நாட்டினுடைய உயர்ச்சிக்கு, வளர்ச்சிக்கு அவர்கள் சரியான பங்களிப்பை அழகான முறையிலே வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ரோஜாப்பூ இதழை போடலாம், தாமரை இதில் போட்டுறாதீங்க, பாலை காவியாக்கிடும். நாங்கள் கிண்டியில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார், எதுலேயும் காவி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சென்ட்ரல்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டர் எதில் வேணாலும் காவி அடிக்கலாம். என்னடா இவர் இதை போட்டுட்டு பேசுகிறான்னு பார்க்காதீங்க, இது சத்தியத்துக்கான காவி, அது சந்தர்ப்பவாத காவி. நாங்கள் நிறைய சகோதரரை பார்க்குறேன். இன்றைக்கி கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு உங்களோட தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை நான் பார்க்கிறேன். எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன், இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசினுடைய காதுகளுக்கு சென்று சேர்ந்து இந்த கோரிக்கை மட்டுமல்லாமல் இன்னும் இந்த சமூகத்திற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என்பதை இருட்டிலே எப்படி நாம் டார்ச்சை எடுத்து பார்ப்போமோ அதுபோல பார்த்து சமூகத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வெற்றி வேல்முருகனுக்கு.